நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சிம்பிளான எள்ளுருண்டைங்க. இப்போ நமக்கு புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு சனிக்கிழமை எப்போவுமே ஏதாவது ஒரு பிரசாதம் வைப்போம். அதோட எள்ளுருண்டை வச்சா ரொம்ப விசேஷம் பெருமாளுக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் எள்ளுருண்டை கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். வயசானவங்களாம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும், கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப வயசானவங்க பல்லே இல்லாதவங்க கூட சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எள்ளுருண்டை. குழந்தைங்களுக்கு இதை தினம் ஒன்று கொடுத்திங்கன்னா பசியை நல்லா பசிக்கலை அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு பசியை நல்லா தூண்டி விட்டு நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இது ரொம்ப சிம்பிளானது. அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன் பாருங்கள். எள் 200 கிராம் எடுத்திருக்கேன், கருப்பெல். வெல்லம் 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் 100 கிராம்னு அளவே பார்க்க வேணாங்க. இந்த மாதிரி அச்சு வெல்லம் ஒன்று விற்கும் கடையில். இந்த அச்சு வெல்லம் 200 கிராம் எள்ளுக்கு 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். 100 கிராம் எல்லாம் இருந்தால் 2 எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். இந்த பாருங்கள், அச்சு வெல்லம் தெரியும் எல்லாருக்குமே. இதில் மண்ணும் இருக்காது நம்மளுக்கு, அதனால் இது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இது 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இதில் வறுக்கிறது மட்டும்தான் ஒரு வேலை. இந்த பாருங்கள், எள்ளை வெறும் வானலில் கொட்டி இது வறுத்துக்கணும். இது பதம் எப்படி இருக்கணுன்ற நான் சொல்கிறேங்க. இதை வறுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் எள்ளு உருண்டைக்குன்னு காமிக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ நான் நல்லா வாசனை வர வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ எள்ளு ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி இருக்கணும்னா இது பாருங்க, எள்ளை இப்படி எடுத்துக்கிட்டேன் கையில். முதல்லாம் எடுத்திங்கன்னா பச்சையாக இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நசுங்காது. எள்ளை இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி நசுங்கினீங்கன்னா பாருங்கள், பவுட்ரு மாதிரி ஆயிடணும். இந்த மாதிரி வந்ததுன்னா எள்ளு கரெக்டான வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த 4 வெல்லத்தை நச்சு கொண்டாந்துட்டேன். இந்த எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா ஆற வச்சிடணுங்க. இந்த எள்ளு நல்லா ஆறணுங்க. நல்லா சூடு இருக்கும். இப்போ போட்டு அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் மாதிரி வந்துடும். சூடாக இருக்கும்போது அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் மாதிரி வரும். அதனால் இது நல்லா ஆறணுன்னு தான் அரைக்கணும். இன்னொன்று சொல்லிடுறேங்க, நல்லா இருக்குன்றதால சில சமயத்தில் என்ன செய்வோன்னா, நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது இந்த எள்ளு உருண்டைன்னு சொல்லி 4-5 பேக்கெட் சேர்த்து வாங்கிட்டு வறுத்து வெல்லத்தை போட்டு மிக்சியில் அடித்தா மேலே இருக்கிறத அடைப்பறாது, கீழே மட்டும் அடைப்படும். சரி, வலிச்சு விட்டு கீழே இருக்கிறதையும் சேர்த்து இதோட சேர்த்து அடைப்பட்டு அரைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அரைச்சிக்கிட்டே இருக்க பார்த்திங்கன்னா எண்ணெய் வெளியே வந்துடுதுங்க. எண்ணெய் வெளியே ஒரு மாதிரி கசப்புத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது. உருட்டை வரல, கொலக்குன்னு ஆயிடுச்சு. அதனால் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நிறைய எள்ளு போட்டு அந்த மாதிரி அரைக்காதீங்க. வேணுன்னா 100 கிராம் எள்ளை வாங்கிட்டு இப்போ நான் இதில் பாதி வெல்லம் பாதி எள்ளு அந்த மாதிரி தான் போட்டு அரைப்பேன். இப்போ 200 கிராம் போட்டிருக்கேன்னா 100 கிராம் ஒரு பேக்கெட் எள்ளு தான். அதை போட்டு அதுக்கு வேணுங்கிற 50 கிராம் வெல்லத்தை போட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன் நான். இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கரெக்டாக பவுடராக வரும். உங்களுக்கு எண்ணெய் வெளியே வரவே வராது பவுடராக வரும்போது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே போட்டுறாதீங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு எள்ளு. இதில் பாதி எள்ளை நான் எடுத்திருக்கேன். இப்போ பாதி எள்ளுக்கு இந்த பாருங்கள், வெல்லத்தை நச்சு கொண்டாந்து வச்சுருக்கேங்க. 4 வெல்லத்தையும் இதில் பாதி வெல்லத்தை போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெல்லத்தோடு அது சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன். கலக்கி இதை அரைச்சிக்கணுங்க. இதை பாருங்கள், நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை கொட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ மீதி இருக்க எள்ளுங்க, இதையும் இதை கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அரைச்சாச்சு. இப்போ மீதி இருந்ததையும் அரைச்சிட்டேன். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கலந்துக்கிட்டு நான் உருண்டை நிறையா பிடிச்சிட்டேன். அழுத்தமாக அந்த மிக்சியில் இருந்து எடுக்கும்போது ஒரு சூடு கிடைக்கும் பாருங்கள், லைட் சூடு கிடைக்கும். மிக்சியில் அடிச்சுட்டு எடுக்கும்போது அந்த லைட் சூட்லேயே பிடிச்சிடணும். வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. எள்ளு கட்டாயம் சம்பந்தி எள்ளு வாங்கிக்கோங்க. இந்த எள்ளு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உருண்டைக்கு, எள்ளு உருண்டைக்கு.
இந்த எள்ளு உருண்டை ரொம்ப ஈஸி பண்ணுறது, எல்லாருமே சாப்பிட்லாம். என் பேரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த உருண்டை. பாருங்கள், எள்ளு உருண்டையை தான் பார்த்துட்ருக்கான் என் பேரன் இப்போ ஃபுல்லாக. என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சு. ஏன்னா ரொம்ப சாப்பிடாம இருந்தான் அந்த நேரத்தில். வந்து இதை பண்ணி வச்சு ஒரு உருண்டை கொடுத்தவங்க. இப்போ கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அது மாதிரி வந்து வெள்ளை எள்ளுலேயும் இது பண்ணலாம். ஆனால் வெள்ளை எள்ளோட கருப்பு எள்ளில் தான் வாசனை ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து நீங்கள் வெல்லம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் அந்த ஊராட்சியில் இன்னொரு பாதி வெல்லம் வேணால் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்த்துறாதீங்க. சேர்த்திங்கன்னா இலகுன மாதிரி வந்துடும். அப்படி குழன்னு இலகுன மாதிரி வந்துடும், பவுடராக இருக்காது. அதனால் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணால் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சொன்ன அளவு பாருங்கள், உங்களுக்கு வந்து திகட்டாது. நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திகட்டாது. எத்தனை எள்ளு உருண்டை வேணாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். You like it, baby? I like it. சரி, bye bye, see you சொல்லிடு. Bye bye, see you சொல்லுங்க. Bye bye. Bye, see you. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.